வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். ஒரு பனைமரம் ஏறக்கூடிய தொழிலாளி. இந்த பனைமரம் ஏறக்கூடிய தொழிலாளி திருமணம் நடைபெற்றது. தினமும் பனைமரம் ஏறி வந்தான். அவனுடைய மனைவி முதலே கருவுற்றாள். கருவுற்றவுடன் இவனுக்கு ரொம்பவும் சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். அந்த சந்தோஷத்திலே அவள் நன்றாக சென்று கொண்டிருக்கிற பொழுது குழந்தை பிறந்தது. அது ஒரு பெண் குழந்தையாக இருந்தது. முதலிலே பெண் குழந்தை பிறந்தால் மகாலட்சுமி என்று கூறி எல்லோரும் சந்தோஷமாக இருந்தார்கள். இரண்டாவதும் கருவுற்றால், இரண்டாவதும் பெண் குழந்தை பிறந்தது. சரி, பரவாயில்லை, அடுத்தபடியாக பையன் பிறப்பான் என்று சமாதானப்படுத்திக் கொண்டார்கள். மூன்றாவதும் கருவுற்று பெண் குழந்தை பிறந்தது. என்னடா இது, 3 குழந்தைகளும் பெண் குழந்தை ஆகிவிட்டது என்று யோசித்துக் கொண்டிருந்தார். சரி, 4வதாவது பெண் குழந்தை இல்லை, ஆண் குழந்தை பிறக்கட்டும். 4வதும் கருவுற்றால் பெண் குழந்தை. 5வதாக ஆண் வாரிசாக இருக்கட்டும் என்று நம்பி மீண்டும் கருவுற்றார். 5வதும் பெண் குழந்தையாக பிறந்தது. இவனுக்கு ரொம்ப வருத்தம், இறைவன் மீது ரொம்பவும் கோபம். நன்றாக ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், இறைவன் மீது கோபப்படுகின்றவர்கள் எல்லோருமே இறைவனை திட்டுகிறோம் என்று நினைத்து கொண்டு இறை நாமத்தை கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். அதனாலும் அவர்களுக்கு பலன் கிடைக்கும். 6வது கருவுற்றிருக்கிறார். இது பெண் குழந்தையாக பிறந்து விட்டால் நான் பனை மரத்தில் ஏறி கொண்டிருக்கிற பொழுது என்னுடைய மேலே ஏறி என்னுடைய கைகளை விட்டு விடுவேன், கீழே விழுந்து இறந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவன்ட ஒரு சபதம் வைக்கிறார். ஆண் குழந்தைதான் பிறக்க வேண்டும், பெண் குழந்தை பிறந்து விட்டால் நான் பனை மரத்திலிருந்து விழுந்து தற்கொலை செய்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்றான். 6வது குழந்தையும் பிறக்கிறது. இவனுடைய மூத்த மகள் ஓடி வந்து சொல்லுகிறாள், அப்பா, உங்களுக்கு எனக்கு தங்கை பிறந்திருக்கிறாள் அப்படின்னு. அப்பொழுது இவன் ஒரு புற்றுக்கு பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறான். இவன் பனைமரத்து மேல இருந்தா தானே கையை விட்டுலாம், அப்படியே வந்து சொன்னோன்னு இவன் புற்றுக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறான். சரி, இனிமேல் மேல் ஏறி நாம் விழுந்து சாவதை விட இந்த புற்றுக்குள் கையை விட்டு அந்த பாம்பு கடித்து நாம் இறந்து விடலாம் என்று அந்த புத்துக்குள் கையை விட்டானாம். அந்த புத்துக்குள் கை விடுகிற பொழுது அதனுள்ளே ஏதோ தென்பட்டதாம். என்னான்னு துளாவி பார்த்து எடுத்துருக்கிறான். வெளியில எடுத்து பார்த்தா ஏதோ பலுங்கி கல் மாறி இருந்தது. சரி, ஏதாவது உயர்வான கல்லாக இருக்கும் அப்படின்னு கொண்டு போய் மனைவி கிட்ட காமிச்சான். மனைவி சொன்னாலாம், இது நவரத்தினமாக இருக்கும், நாகரத்தினமாக இருக்கும். ஏன்னா இது நான் பாம்பு புத்திலேருந்து நீ எடுத்திருக்கிறேன், மிக உயர்வான ஒரு கல், மிக ஜாதியான கல். இந்த கல்லை நம்ம வச்சுக்க கூடாது, அரசர்கிட்ட கொடுத்துரும். அரசர் பார்த்து ஏதாவது நமக்கு செய்யட்டும். ஏன்னா இது அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய அறிவு. இப்ப இருக்கிறவனா வீட்டுல கொண்டு போய் வச்சிருவான் இல்லையா? புதையல் கிடைத்தாலுமே வீட்டில் கொண்டு போய் யாருக்கு தெரியாம வச்சு அது உள்ளார தேல் இருக்கா பாம்பு இருக்கான்னு தெரியாம கையை உள்ளார விட்டு பார்த்துருவான். திருவிதாங்கூர்
சமஸ்தானத்திற்கு இந்த கல்லை எடுத்துக்கொண்டு அந்த பனை தொழிலாளி கொண்டு போய் சென்று கொடுக்கிறான். அவர் உடனே என்ன சொல்றாருன்னா, இப்பேற்பட்ட உயர்வான ஒரு கல்லை நீ கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாய், இந்த வெள்ளை குதிரை எவ்வளவு தூரம் ஓடுகிறதோ, எத்தனை காத தூரம் ஓடுகிறதோ அவ்வளவு தூரம் உனக்கு சொந்தமானதாகிவிடும். இந்த திருவிதாங்கூர் தேவஸ்தான சமஸ்தானத்தினுடைய இடத்திலே இந்த குதிரை ஓடுகின்ற தூரம் உனக்கு சொந்தமாகிவிடும் என்று பட்டயம் எழுதி கொடுத்துட்டார். இருக்கு ரொம்ப சந்தோஷம். குதிரை எவ்வளவு வேகம் ஓடுது இல்லையா, எவ்வளவு தூரம் ஓடிடும், கண்ணு கெட்ட தூரம் ஓடும். நம்ம கண்ணுக்கே குதிரை மறைஞ்சிடும், அவ்வளவு தூரம் ஓடி போச்சு. ரொம்ப சந்தோஷம். கணவனும் மனைவியும் மிகுந்த சந்தோஷத்தோடு வந்தார்கள். அன்றிரவு அந்த மன்னர் படுத்து உறங்குகிறார். அப்படி உறங்குகிற போது ஒரு சின்ன பெண் போல் வந்து, இந்த நாகரத்தின கல்லை எனக்கு கொடுக்க கூடாதா நீ என்று கேட்டார். உடனே காலையில் எழுந்தவுடனே நம்பூதிரிகளை அழைத்து பிரசன்னம் போட்டு பார்த்தார். அந்த காலத்திலேயும் இந்த காலத்திலேயும் கேரளாவை பொறுத்த அளவிலே உடனே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பிரசன்னம் போட்டு பார்ப்பாங்க, இது எதனால் நடந்தது என்று அவர்கள் சொல்லுவார்கள். பிரசன்னம் போட்டு நம்பூதிரிகளை பார்க்க சொன்னவுடன் அவர்கள் பார்த்துவிட்டு, கன்னியாகுமரியிலே இருக்கக்கூடிய பகவதி அம்மன் இதை கேட்கிறாள், நீங்கள் அந்த அம்பாளிடத்திலே இதை சமர்ப்பணம் செய்யுங்கள். இந்த சமஸ்தானத்துக்கு உட்பட்ட கோயில், திருவிதாங்கூர் சமஸ்தானத்திற்கு உட்பட்ட கோயில். உடனே அந்த கல்லை அவள் மூக்குத்தியாக அந்த அம்பாளுக்கு அவர்கள் சமர்ப்பணம் செய்தார்களாம். என்றளவும் அம்பாளுடைய முகத்திலே மூக்குத்தியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நாகரத்தினக்கல் மிக அழகாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அம்பாள் அணிந்து கொண்டு இருக்கின்ற பொழுது கடற்கரையை நோக்கி கிழக்கு நோக்கி அந்த அம்பாள் இருக்கு. வருகின்ற கப்பல் எல்லாம் இதுதான் கலங்கரை வழக்கம் என்று இந்த பக்கம் திருப்பி நிறைய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, விபத்துக்கள் நடைபெற்றதான். அதனால அந்த கிழக்கு கோபுர வாசல் மூடப்பட்டது. மூடி சைடில் இருக்கிற பக்கத்தில் இருக்கக்கூடிய வாசல் வழியாக தான் வந்து அம்பாளை இன்றளவும் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பகவதி அம்மனை தரிசனம் செய்யுங்கள். இந்த ஆடி மாதத்திலே இந்த கன்னியாகுமரியை தரிசனம் செய்து பாலாம்பிகையாக வீற்றிருக்கக்கூடிய அன்னையை தரிசனம் செய்து எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று அன்னையிடம் பிரார்த்தனை செய்யும்.